சமூகம் என்னை தகுதியற்றவள் என்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவள் என்றும் முத்திரை குத்தி ஒதுக்கி வைத்தது. கண்ணாடியில் என்னை பாருங்கள், மெலிந்த தோற்றம், வெளிரிய முகம், என் பற்களில் மென்மையாக தட்டும் மூக்குத்தி மற்றும் உதட்டு வளையங்கள். என் பெயர் எலிசபெத், ஆனால் சிலர் என்னை டிராகன் டாட்டூ குத்திய பெண், தி கேர்ள் வித் தி டிராகன் டாட்டூ என்று அழைக்கிறார்கள். நான் இப்போது ஒரு உயர்மட்ட ஹேக்கர், ஆனாலும் ஒரு சட்டப்பூர்வ பாதுகாவலருக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறேன். நான் பல பாதுகாவலர்களை கடந்து வந்துள்ளேன். இறுதியாக என்னை மரியாதையுடன் நடத்திய ஒருவரை சந்தித்த போது அவருக்கு பக்கவாதம் ஏற்பட்டது. பின்னர் ஒரு பழைய வழக்கை பற்றி விசாரிக்க ஒரு குடும்பத்திற்கு உதவ நான் பணியமர்த்தப்பட்டேன். அப்போதுதான் நான் மிகாயில் சந்தித்தேன். அவரது முதிர்ச்சி என்னை அவர்பால் ஈர்த்தது. ஒருவேளை பாதுகாப்பு என்பது இப்படித்தான் இருக்குமோ? ஆபத்தான தருணங்களில் அவரை காப்பாற்றியது நான் தான் என்றாலும் அவரிடம் ஒரு பிணைப்பை உணர்ந்தேன். அந்த வழக்கு விரைவில் தீர்க்கப்பட்டது. மைக்கேலுக்கு அதற்கான வெகுமதியும் கிடைத்தது. பென்னிஸ் வீழ்ச்சியை ஒரு தட்டில் வைத்துத் தருவதாக அவன் எனக்கு வாக்குறுதி அளித்தான். இது அந்த தட்டே இல்லையூ. ஆனால் அவர் மகிழ்ச்சியாக இல்லை, ஏனென்றால் ஹென்றி கொடுத்த ஆதாரங்களால் அவரது எதிரியை வீழ்த்த முடியவில்லை. இப்போது நான் அவருடன் இருந்ததால் விஷயங்கள் மாறின. நான் அந்த நபரின் கணினியை ஹேக் செய்து அவர் பணமோசடி செய்ததற்கான ஆதாரங்களைக் கண்டறிந்தேன். மற்றொரு சக்தி வாய்ந்த அறிக்கை மூலம் மைக்கேல் பதிலடி கொடுக்க உதவினேன். ஆனால் அது மட்டும் போதவில்லை. அந்த நிலையில் இருப்பவர்கள் எப்போதும் தப்பிக்க வழிகளைக் கண்டுபிடிப்பார்கள் என்று மைக்கேல் பெருமூச்சுடன் கூறினார். அவர்கள் பிடிபட்டாலும் அது நீண்ட காலம் நீடிக்காது. நான் மௌனமாக இருந்தேன், ஆனால் ஒரு திட்டம் என் மனதில் உருவானது. சில நாட்களுக்குப் பிறகு நான் அவரிடம், எனக்கு கொஞ்சம் பணம் தேவை. 50,000 என்றேன். நிச்சயமாக என்னிடம் 50,000 இருக்கும் என்று நான் நினைக்கவில்லையூ. அவரது இரகசியத்தன்மை எனக்கு ஒருவித அசௌகரியத்தை தந்தது. விரைவில் நான் எனது திட்டத்தை செயல்படுத்தினேன். வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு வேடங்களில் எனது திறமையை பயன்படுத்தி அந்த தொழிலதிபரின் சொத்துக்களை காலி செய்தேன். நான் யார் என்பதற்கான எந்த தடயமும் இல்லாமல் எல்லைகளைக் கடந்து அமைதியாக நகர்ந்தேன். எதிர்பார்த்தபடியே அவரது விசித்திரமான நடத்தை உள்ளூர் பாதாள உலகத்தினரை கோபப்படுத்தியது. வெகு காலத்திற்கு முன்பே அவரது வீழ்ச்சியைச் செய்திகள் அறிவித்தன. நான் அவருக்காக என்ன செய்தேன் என்பதை மைக்கேலிடம் உடனடியாகச் சொல்லவில்லை. அதற்குப் பதிலாக அவருக்கு ஒரு கிறிஸ்துமஸ் பரிசாக தோல் ஜாக்கெட் ஒன்றை தயார் செய்தேன். அவருடன் ஒரு உறவைத் தொடங்க நான் விரும்பினேன், ஆனால் நான் அவர் வீட்டு வாசலுக்குச் சென்றபோது அவர் மீண்டும் அந்த எடிட்டருடன் இருப்பதைப் பார்த்தேன். விதி தன் கொடூரமான விளையாட்டை விளையாடுகிறது. நான் முதலிலேயே அவரிடம் சொல்லியிருக்கலாமோ? ஆனால் அந்த ஆனால்களுக்கு பலனில்லை. நான் ஒருபோதும் அவரது இதயத்தில் உண்மையாக இருக்கவில்லை. பரவாயில்லை. நான் மீண்டும் எனக்குத் தெரிந்த பழைய வாழ்க்கையிற்கே திரும்பினேன். அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்?